Hi students, this is Z Lakshmi here. Welcome to my channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா shear reinforcement in a RCC beam. Okay, so design of shear reinforcement in a RCC beam. Okay, so நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து ஒரு நார்மல் டிப்பிக்கல் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு சொல்லலாம். ஓகேயா, ஸோ இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இட்ஸ் ஜஸ்ட் அ பிரிட்ஜ் தான். ஸோ இங்கே வந்து வி ஹாவ் 2 சப்போர்ட்ஸ். இந்த 2 சப்போர்ட்டில் இந்த பிரிட்ஜ் வந்து என்டையர் பிரிட்ஜ் இஸ் பிளேஸ்ட். அதே மாதிரி கண்டினியூவஸாக போகுது. இது கண்டினியூவஸ் பீம்னு சொல்லலாம், பட் ஆக்சுவலி இது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் ஆன் அ the beam is simply placed on a supports, that is called as a simply supported beam. அந்த மாதிரி ஒரு simply supported beamக்கு எப்படி நம்ம shear reinforcement provide பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லாம் டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ், தட் இஸ் கேன்டிலிவர் பீம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஓவர் ஹேங்கிங் பீம், கண்டினியூவஸ் பீம், ஃபிக்ஸடு அண்ட் கேன்டிலிவர் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு படிச்சிருக்கோம். பட் மோஸ்ட் ப்ராப்ளி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஷியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன, எப்படி ப்ரொவைட் பண்ணுவோம், எதுக்கெல்லாம் அதை ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, யூஸ்வலி நம்ம ஒரு பீமில் நம்ம ரூஃப்னு எடுத்துக்கலாம். ரூஃபில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்ன மாதிரி கிராக்ஸ் வரும்னா, ஈதர் ஃப்ளெக்சர் கிராக் வரும், அப்படி இல்லைன்னா ஷியர் கிராக் வரும்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நம்ம பீம்ஸில் அதை மாதிரி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நம்ம முன்னாடியே டெஸ்ட் பண்ணும் போதே அந்த பீமுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் போடணும்னு தெரிஞ்சதுனால நம்ம ப்ராப்பராக போடுவோம். ஸோ நம்ம ரூஃப்லலாம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ வைல் டூயிங் அ ரிசர்ச் ஒர்க், நம்ம பீம் டெஸ்ட் பண்ணும்போது இனிஷியலாக நம்ம போட்டு டெஸ்ட் பண்ணுறோம்ல, ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஸோ பீமில் எங்கெங்கெல்லாம் கிராக்ஸ் வரும், எதனாலலாம் கிராக்ஸ் வரும். ஸோ மேஜராக வர கிராக்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சர் கிராக் அண்ட் வாட் யூ கால் லைக் ஷியர் கிராக்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சிம்பிள் இப்போது லேப் டெஸ்டிங்கில் பாருங்கள். இப்போது திஸ் இஸ் அ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் விச் இஸ் பிளேஸ்ட் இன் பிட்வீன் 2 சப்போர்ட்ஸ். இதுதான் வந்து கிளியர் கவர்னு சொல்லுவோம். இப்போ இந்த சென்டர்லேருந்து இது வரைக்கும் effective length of the beamனு சொல்கிறோம். ஃபுல் லென்த் வந்து இதுதான் ஃபுல் லென்த்து. பட் effective lengthனா இந்த சென்டர் ஆஃப் தி சப்போர்ட்லேருந்து இந்த சென்டர் ஆஃப் தி சப்போர்ட் வரைக்கும் தான் effective length. இதில் இப்போ நான் லோட் அப்ளை பண்ணுறேன் towards the beam. as a result the beam will bend like this. நமக்கு தெரியாது, பட் ரொம்ப மைன்யூட்டாக இந்த மாதிரி பெண்ட் ஆகும். ஸோ பெண்ட் ஆகும்போது இனிஷியலாக நமக்கு கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிராக் ஃபார்ம் ஆகும்னா ஃப்ளெக்சர் கிராக்கு, அதுக்கப்புறம் ஷியர் கிராக்ஸ். ஸோ இந்த ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் ஃப்ளெக்சுரல் கிராக்ஸ்னு சொல்லுவோமா, இதெல்லாம் வந்து ஷியர் கிராக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ யூஸ்வலாக நம்ம ஃப்ளெக்சுரல் கிராக்ஸை எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, பை பிளேசிங் அ ராட். அதாவது இது வந்து லாங்கிடியூட்னல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது அடியில் டென்ஷன் ஜோன்னு சொல்லுவோம், இது வந்து கம்ப்ரெஷன் ஜோன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த கம்ப்ரெஷன் ஜோனில் வந்து கான்க்ரீட் க்ரஷ் ஆகும் வைல் லோடிங் டெஸ்ட் பண்ணும்போது, லோட் பண்ணும்போது இந்த இடத்துல தான் என்ன ஆகும்னா கிராக் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கிராக் ஃபார்ம் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், லாங்கிடியூட்னல் போர்ஷனில் நம்ம ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டுடுவோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அடியில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் ப்ராப்ளம்லாம் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த அடியில் நமக்கு எவ்வளோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணிட்டோன்னா இந்த ஃப்ளெக்சுரல் கிராக்ஸை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணலாம் மோஸ்ட் ப்ராபப்ளி. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஷியர் கிராக்ஸ் எல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஏன்னா இந்த ஃபெயிலியரில் பார்த்தோன்னா ஃப்ளெக்சர் ஃபெயிலியரும் அக்கர் ஆகும். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஷியர்னால கூட உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் அக்கர் ஆகும். ஷியர் எங்கெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா, ஷியர் ஃபெயிலியர் கரெக்டாக இந்த சப்போர்ட்டு இந்த பீமோட லென்த்துக்கு பக்கத்தில் இந்த பர்டிகுலர் போர்ஷனில் தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி உங்களுக்கு வந்து கிராக் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துலையும் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இந்த இடத்துலையும். ஸோ ஏன் இங்கே அக்கர் ஆகுது, ப்ராக்டிக்கலாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் வாலுக்கும் ரூஃப்க்கும் பக்கத்தில், இது வால் இல்லைங்களா, ஸோ அந்த வால்க்கும் ரூஃப்க்கும் பக்கத்தில் தான் உங்களுக்கு வந்து அந்த கிராக்ஸ் இனிஷியேட் ஆகும். அந்த கிராக்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஷியர் கிராக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த கிராக் வந்தால் என்ன ப்ராப்ளம், நம்ம அதை ஓவர் கம் பண்ணால் என்ன, ஓவர் கம் பண்ண முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் அந்த கிராக், அந்த ஷியர் கிராக்கு இனிஷியேட் ஆகி பெருசாக ஆச்சுன்னா பில்டிங் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, லைக் ஃப்ளெக்சுரல் ஃபெயிலியர். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஜென்ரல். இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த டயக்ராமில் லோட் அப்ளை ஆகுது. ஆஸ் அ ரிசல்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த
ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லோட் அதனோட ப்ரெஷர்லாம் எப்படி ஃபுல்லாக செக்ரிகேட் ஆகுதுன்னு பாருங்கள். சென்டரில் ஃபுல்லாக செக்ரிகேட் ஆகுது, அப்புறமா இந்த இடத்துலலாம் நல்லா கவர் ஆகுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஷியர் ஃபெயிலியர், இதுதான் வந்து ஃப்ளெக்ஷர் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. ஸோ லோட் அப்ளை ஆகிறதுனால மொத்த பீமுமே தான் வந்து உங்களுக்கு பெண்ட் ஆகுது. ஸோ பெண்ட் ஆகிறதுனால ஃப்ளெக்ஷர்லேயும் ஃபெயிலியர் இருக்குது. இதுதான் ஷியர் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. அது ஓரங்களில் ஃபெயிலியர் ஆகிறதான் ஷியர் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் கேசஸில் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வீடுங்களில் இது வந்து ரூஃப், இதுதான் வந்து எக்ஸாக்டாக ரூஃப் ஸ்லாப்னு சொல்லுவோம். இந்த மாடியில் இருக்கிற நம்ம நடப்போம் இல்லையா, இது மாடியில் இருக்கிற அந்த ரூஃப் ஸ்லாபு, இது எக்ஸாக்டாக நம்ம பீம் ஸ்லாபு, இது பீம், இதுதான் வந்து காலம்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் காலம் அண்ட் திஸ் இஸ் அ பீம். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேசஸில் தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஷியர் ஃபெயிலியர் அக்கர் ஆகும். எங்கே வந்து ஒரு காலமும் ஒரு பீமும் ஜாயின் ஆகுதோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஷியர் ஃபெயிலியர் அக்கர் ஆகும். ஸோ மொத்தமாக இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்னடும், என்டையர் பில்டிங் கெட்ஸ் கொலாப்ஸ்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டிரப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டிரப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன, ஸ்டிரப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி பீம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் தி ஆக்சுவல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி பீம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கம்பி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த காலம்காகட்டும் மேலே பீம்காகட்டும் அது வந்து கம்பி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு சிங்கிள் பீமோட அரேஞ்ச்மெண்ட். நல்லா கவனிங்க. ஸோ இது வந்து மேலே இருக்கிற அந்த டாப் மோஸ்ட் போர்ஷன், அதாவது கம்ப்ரெஷன் ஜோன்னு சொல்லுவோம். இது வந்து டென்சைல் ஜோன்னு சொல்லுவோம். அந்த டென்சைல் போர்ஷனில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 ராடு கீழே ஒரு 1 2 3 அந்த 3 ராடை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இதுதான் டென்சைல் ஜோன்னு சொல்லுவோம். இந்த டென்சைல் ஜோனில் நம்ம ராடை ப்ளேஸ் பண்ணிடுறோம். எதுக்கு, நம்ம ஃப்ளெக்சுரல் கிராக்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, அப்போது இந்த ஷியர் கிராக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாட் யூ கால், ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டிரப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த ஸ்டிரப்ஸ் அதாவது வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸ்னு சொல்கிறாங்க பாருங்கள், ஸ்டிரப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இதை ப்ரொவைட் பண்ணனா நம்ம ஷியர் கிராக்கையும் அவாய்ட் பண்ணலாம், தேர் பை இந்த ஃப்ளெக்சர் கிராக்கையும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்டு ஸ்டிரப்ஸ், வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் என்டையர் ஸ்டிரப் அரேஞ்ச்மெண்ட் ஆக்சுவலாக. ஸோ திஸ் பர்டிகுலர் இது ஒரே ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கால, இதுதான் வந்து ஸ்டிரப். இந்த ஸ்டிரப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று மட்டும் இல்லாமல் 1 2 3 4 5 6. ஸோ இது வந்து ஒரு பீமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 ஸ்டிரப்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இட் டிபெண்ட்ஸ்மா, லென்த்தை பொறுத்து இருக்குது, பிரெத்தை பொறுத்து இருக்குது, டெப்த்தை பொறுத்து இருக்குது, தட் ஹவு மச் ஸ்டிரப்ஸ் ஹேஸ் டு பி ப்ரொவைட். அது எல்லாமே டிசைன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டிரப் ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி எக்ஸாக்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி ஸ்டிரப்ஸ். ஃபஸ்ட்டு மேலே கம்பி கட்டிடுவாங்க, இது கீழே நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி இது என்ன பண்ணுறாங்க, இதை கம்பி வளைச்சி போட்டிருக்காங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்டிரப்ஸ், தட் இஸ் வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸ். ஓகே, ஓகே, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிரப் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இது பீமில் ஸ்டிரப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுவும் அதே தான், மேலே அந்த கான்க்ரீட் இருக்குது, அந்த கான்க்ரீட்டுக்கு உள்ளே இருக்க அந்த பீம்ஸு. ஸோ பீம் இது வந்து டென்ஷனல் ஜோனு, இது வந்து கம்ப்ரெஷன் ஜோன். கம்ப்ரெஷன் ஜோனில் ப்ரொவைட் பண்ணியிருக்க ஸ்டீல் பேர் வந்து கவர் பார்மா, தட் இஸ் டிஃபார்ம்டு பார் இல்லைனா ரீபார்னு சொல்லுவோம். சும்மா அந்த ஸ்டிரப் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக, அந்த ஸ்டிரப் நிற்கணுங்கிறதுக்காக ஒரு சப்போர்ட்டு கொடுக்குற பார் தான் இந்த கம்ப்ரெஷன் ஜோனில் போடுற ரீபார்ஸ் அண்ட் ரீபார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஆக்சுவலி ப்ரொவைட் பண்ணுற ஸ்டீல் பார்ஸ் இன் டென்சைல் ஜோன். ஓகே, ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிரப் அரேஞ்ச்மெண்ட் இன் டிஃப்ரெண்ட் ப்ரப்போர்ஷன்ஸ். இதில் பாருங்கள் ஒரு ட்ரப்பீசாய்டல் செக்ஷன் தெரியுது. இந்த ட்ரப்பீசாய்டல் செக்ஷனில் எவ்வளோ ஸ்பேஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். லிசன், ஸோ இங்கே ஸ்பேஸ் ஜாஸ்தி இருக்குது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிரப்போட சைஸு வேரி ஆகிட்டே வருது பாருங்கள். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அ ஸ்டிரப் அரேஞ்ச்மெண்ட் இன் அ பில்டிங் ஆர் இன் அ பீம். ஓகே, ஸோ இந்த பீம் காலம் ஜாயிண்ட்டு நாங்கள் ஒன்று பார்த்தோம், அதை இப்போ நம்ம நல்லா டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பீம் காலம் ஜாயிண்ட். அதாவது இது காலம், இது பீம். ஆக்சுவலி இந்த பீமில் இருக்கிற ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பாருங்கள், அது எல்லோ கலரில் இருக்குல்ல,
that is called as a reinforcement provided in a beam. ஸோ இது வந்து longitudinal reinforcement, இது லேட்ரல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், மேலே இருக்க ரீபார்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பீம்ஸ் பெண்டாக இருக்குல்ல, இதெல்லாமே கூட டிசைன்ஸில் தான் வரும். தட் இஸ் ஹவு லாங் இட் கேன் பி ஸ்ப்ரெட்டட், அதுக்கப்புறம் எப்போ பெண்ட் பண்ணணும், அது எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணணும், அது என்ன டயாமீட்டரில் பெண்ட் பண்ணணும், அண்ட் அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் எலாங்கேட் பண்ணணும், அது இதெல்லாமே டிசைன் தான். ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி எங்கே போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய ஹோட்டல்ஸில், பெரிய பெரிய பில்டிங்ஸில் எங்கே போர்ட்டிகோ அண்ட் வால் இருக்குல்லம்மா, ஒரு வாலு இல்லைன்னா ஒரு காலம் அண்ட் போர்ட்டிகோ ஜாயின் ஆகிற இடத்துல இப்படி போடுவோம். நம்ம வீடுங்களில் ஃப்ரண்ட் போர்ட்டிகோ யூஸ்வலி மோர் தென் 10 ஃபீட்டுக்கு மேலே போச்சுன்னா அங்கே ஃப்ரண்ட்டில் 2 காலம்ஸ் வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதர்வைஸ் அந்த ஃப்ரண்ட் போர்ட்டிகோவில் இருக்கிற பீம்ஸ் எடுத்து இந்த காலமில் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிடணும். ஸோ தட் இந்த ஏரியாவில் இருக்கிற லோட்ஸ் எல்லாமே இதில் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இன் ஆர்டர் டு அவாய்ட் ப்ராப்ளம்ஸ், இன் ஆர்டர் டு அவாய்ட் லைக் ஃப்ராக்சர்ஸ், ஃபெயிலியர் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பெண்டு வளைச்சி விட்டுட்டோன்னா இதில் இருக்கிற லோடு எல்லாமே இந்த காலம் என்ன பண்ணிக்கோன்னா சஸ்டெயின் பண்ணிக்கும் அண்ட் இங்கே இருக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். லோட்ஸ் எல்லாமே காலம்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி ஸ்டிரப்ஸ். ஓகே, இது பீமில் இருக்கிற ஸ்டிரப்ஸு அண்ட் இது வந்து காலமில் இருக்கிற போட்டிருக்க ஸ்டிரப் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு காமிக்கிறாங்க. ஸ்டிரப் அரேஞ்ச்மெண்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து ஹரிசாண்டலாக போடுறோம், இதுக்கு வெர்டிக்கலாக போடுறோம். தட்ஸ் இட். எஸ், இங்கே நாட் ஓன்லி ஃபார் த பீம்ஸ், இங்கே வந்து காலமில் கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டிரப் அரேஞ்ச்மெண்ட் போடணும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அவாய்டிங் ஃபெயிலியர்ஸ். அதாவது ஒரு பக்கமாக சாயாமல் நம்ம கான்க்ரீட் இதுக்குள்ளே ஃபில்லப் பண்ணும்போது, இதுக்குள்ளே தான் ஃபில்லப் பண்ணும்போது கிரிப்னஸ்க்காக நம்ம வந்து ஸ்டிரப் அரேஞ்ச்மெண்ட் போடணும். பட் அதுக்குமே கேல்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. பட் அஸ் இஃப் நவ் நம்ம பீமுக்கு தான் நம்ம வந்து ஸ்டிரப்ஸ் கேல்குலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு பீமுக்கு மட்டும் நம்ம ஸ்டிரப் அரேஞ்ச்மெண்ட் போடுற மாதிரினா கொஞ்சம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கலாம். பட் ஆன் தி ஹோல் லாட்டாக பண்ண போகிறோம், நிறைய, அதாவது பெரிய பெரிய பில்டிங்கு, ஹோட்டல்ஸு, இல்லை கல்யாண மண்டபம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அட் அ ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், ரூஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அதாவது ரூஃபிங் போடுவாங்க. அப்போது இந்த மாதிரி ஸ்டிரப்ஸ் எல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பீம் கேஸ்ட் பண்ணுறதுக்கு, பீம் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த reinforcement எல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது இதை எடுத்து மாட்டிடுவாங்க. திஸ் இஸ் a setup collection of stirrup collections of setup in setup. ஓகே, ஸோ ஜஸ்ட் லிசன் டு திஸ் வீடியோ. எப்படி அந்த ஸ்டிரப்பை அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டிரப்பு உள்ளே போகுது, செகண்ட் ஒரு ஸ்டிரப் உள்ளே போகுது. ஆக்சுவலி ஏன் வெளில வருதுன்னா, அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி இங்கே வந்து இப்படி பெண்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த இடத்துல இப்படி பெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு தெரியாமல் ஒரே இடத்துல பெண்ட் இருக்கிறது உள்ளே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ரீப்ளேஸ் பண்ணி இந்த பெண்டு இங்கேயும் இது இங்கே, அதாவது 2 legged ஸ்டிரப்ஸ்னு சொல்லுவாங்கம்மா. அதாவது ஒரு இடத்துல மட்டும் இப்படி வளைச்சி விடுறது, அதுக்கு பேர் 2 legged ஸ்டிரப்ஸ். இதே மாதிரி 4 legged ஸ்டிரப்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த இடத்துல ஒரு ராட் இருக்குன்னா அடுத்த பீமில் வந்து அடுத்த ஸ்டிரப்ஸில் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுவாங்க ராட். ஸோ ஆக்சுவலி இது 2 legged ஸ்டிரப்ஸ்னால் இப்படி தான் ப்ரொவைட் பண்ணும், அதாவது ஒரே இடத்துல. ஆனால் ப்ளேஸ் பண்ணும்போது மட்டும் இது இங்கே இருக்குதுன்னா அடுத்தது இந்த சைடில் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க, அடுத்தது அகெயின் இந்த சைடில் இருக்க மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி ஒழுங்காக பண்ணுறதுக்கு தான் பண்ணினா தான் அதை வந்து சப்போர்ட் பர்ஃபெக்டாக நமக்கு கொடுக்கும். ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹூக்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, ஸோ தட் அந்த கான்க்ரீட்டு, இந்த ராடு, இந்த ஸ்டிரப்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காகவும் அண்ட் மூமெண்ட் இருக்காது. நீங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மூமெண்ட் இருக்காது. அட் த சேம் டைம் இது இந்த சைடில் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ரீசனும் என்னென்னா பர்ஃபெக்ட் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் தி எக்ஸாக்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி ஸ்டிரப்ஸ். ஜஸ்ட் லிசன் அகெயின். ஹூக்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டிரப்ஸ் ஆன் ஆப்போசிட் சைட்ஸ் இஸ் அ கரெக்ட் மெத்தட். ஆக்சுவலி நம்ம இப்படியே போடக்கூடாது, ஒரே சைடில் போடக்கூடாது. இட் ஹேஸ் டு பி பிளேஸ்ட் இன் அன் ஆப்போசிட் டிரெக்ஷன். அதுக்காக தான் அந்த டயக்ராம் இருக்குது. ஓகேயா, நெக்ஸ்ட். வாட் யூ மீன் பை பென்ட் அப் பார்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், இது
காலம், இது வந்து இது இன்னொரு காலம், தட் இஸ் வால்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம வீடுங்களில் இது வால் இருக்கும், இது வால் இருக்கும், இது வந்து மேலே இருக்கிற ரூஃப். ஆக்சுவலாக நம்ம வீடுங்களில் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த சென்ட்ரிங் ஒர்க்லாம் சொல்லுவாங்கள்ல, கம்பி கட்டிடலாம். ஆனால் அதுவே ஒரு பெரிய பில்டிங்காக இருக்கிற பட்சத்தில் ஒரு ஹோட்டல்ஸு இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கல்யாண மண்டபமாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய லான் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், மீன் பெரிய ரூஃப் இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், எக்ஸ்டெண்டட் ரூஃபு, ரொம்ப லென்த்தியான ரூஃபு. அந்த மாதிரி இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பென்டப் பார்ஸ் போடுவாங்க. இது கிராங்க்டு லென்த்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு 45 டிகிரிக்கு இதை பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஹரிசாண்டலாக கொண்டு போகிறது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக லோடு இப்படி அப்ளை ஆகும்போது, லிசன், லோடு டைரெக்டாக இப்படி அப்ளை ஆகும்போது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் போர்ஷனில் பெண்டிங் நடக்கும். ஸோ இன் சச் கேசஸ் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ராட்ஸ் அந்த பார்ஸையே இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஆக்சுவலி இந்த லோடு இங்கேயே ஸ்ப்ரெட் ஆகி இது கூட வந்து என்ன ஆகிடும்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். இங்கே வர லோடை இது எடுத்துகிட்டு போய் இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஆக்சுவலி இந்த மாதிரி இடத்துல இது எங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேர் தி வால் as well as the roof slab கனெக்ட் ஆகிற இடத்துல, அதாவது காலமும் ரூஃப் ஸ்லாபும் கனெக்ட் ஆகிற இடத்துல, இல்லை வால் இல்லை ரூஃப் ஸ்லாப் கனெக்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி பென்டப் பார்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க in a beam. So this is called as a பென்டப் பார்ஸ் இன் அ பீம். இதுதான் பென்டப் பார்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த பிக்கில் பாருங்கள், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வருது, அதுக்கப்புறம் வளைஞ்சி அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். நெக்ஸ்ட் பிக்கில் யூ கேன் see the clearly the பென்டப் பார்ஸ். லிசன், இது வந்து வால் இல்லை பில்லர்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வருது, இந்த இடத்துல பெண்ட் ஆகி திருப்பியும் ஹரிசாண்டலாக போகுது. இங்கே பாருங்கள் இந்த பர்டிகுலர் இடத்துல. ஸோ இப்படி ஹரிசாண்டலாக வருது, திருப்பியும் ஒரு இன்க்ளினேஷனில் போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக. இங்கே கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லிசன், எஸ், இங்கே பாருங்கள் இப்படி வருதா, இப்படி வருது ஆக்சுவலி. அப்புறமா இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் இருக்குது, இந்த இடத்துல இப்படி பெண்ட் ஆகுது, அகெயின் ஹரிசாண்டலாக போகுது. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பென்டப் பார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ஒரு வர்டிக்கலாக இப்படி வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹரிசாண்டல் போகிறது. ஸோ இங்கே என்ன பண்ணுதுன்னா இன்டெரக்டாக இங்கே இருக்கிற லோடெல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த காலமில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக இது இப்படி பண்ணுது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஸ்டிரப்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டிரப்ஸ் எல்லாம் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், எவ்வளோ சைஸ்க்கு இருக்கலாம், எவ்வளோ ஸ்பேசிங்ஸ் இருக்கலாம், ஒரு ஸ்டிரப்க்கும் இன்னொரு ஸ்டிரப்க்கும் எவ்வளோ ஸ்பேசிங் ப்ரொவைட் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், டிசைன் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் we'll see the designs of a stirrup reinforcement in a beam. Okay, so thank you so much for listening.